ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 11. ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இவரை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியை வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் பொதுக்காலம் 5ஆம் வாரத்திலே இறைவனுடைய தூய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அதே போல நம்முடைய பாலசபை குழந்தைகளுடைய விழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்கள், இன்று 3 வாசகங்களின் வழியாக ஒரு அற்புதமான செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். முதல் வாசகத்திலே எசையா இறைவாக்கினர், நான் பாவி, தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் என்று சொல்லுகின்றார். 2ஆம் வாசகத்திலே தூய பவுல், நான் திருத்தூதர்களிலும் கடையவன், கிறிஸ்தவர்களை கொன்றளிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருந்தவன் என்று சொல்லுகின்றார். இங்கே நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், திருத்தூதர் யாரு? பேதுரு, ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகின்றார். இப்போ இந்த 3 வார்த்தைகளையும் பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே. எசையா தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன். கடவுள் எசையாவை என்ன செய்கிறார்? அழைக்கின்றார். தூய பவுல், அவரும் கிறிஸ்தவர்களை கொன்று ஒழிக்கக்கூடியவர், தன்னுடைய பழைய வாழ்க்கையை சொல்லுகின்றார். ஆனால் என்னையும் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார், அறிக்கையிடுகின்றார். இங்கே பேதுரு, ஆண்டவரை நான் பாவி என்று சொல்லுகின்றார் நற்செய்தி வாசகத்திலே. ஆனால் கடவுள் அவரை எப்படி உயர்த்தினார்? திருத்தந்தையாக, முதல் திருத்தந்தையாக அவரை உயர்த்துகின்றார். எனவே நம் நிலை எதுவென்றாலும், நம்முடைய நிலை எதுவென்றாலும், கடவுளின் கைகளுக்குள் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மை மிகவே உயர்த்துவார். ஒரு விவசாயி, அவர் தினமும் 2 பானைகளை
ஒரு கம்பில் கட்டி இந்த பக்கம் ஒரு பானை, இந்த பக்கம் ஒரு பானையை கட்டிட்டு அவர் என்ன செய்வார், தண்ணி எடுத்து தோட்டத்துக்கு ஊற்றுவார். இப்போ என்ன அப்படின்னாக்க, 2 பக்கத்தில் வலது பக்கம் உள்ள பானை சின்ன ஓட்ட பானையாக இருக்கும். அப்போது போகும்போது வரும்போது அந்த வலது பக்கத்தில் உள்ள பானை ஒழுகிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து இந்த இடது பக்கம் உள்ள பானை கேலி பண்ணோம். ஏய் ஓட்ட பானை, இந்த பாரு, பானையிலேருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்குது. அங்கே போகும்போது நீ குறைஞ்ச தண்ணியோடு தான் போகிற என்று சொல்லி கேலி செய்து கொண்டே இருக்கும். அந்த பானையும் விவசாயியிடம் சொல்லுது, ஐயா, நான் ஓட்டை பானை, என்னை என்ன செய்திரு, விட்டுருங்க, நான் லாயக்கற்றவன், அந்த இடது பக்கம் உள்ள பானையினை கேலி செய்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லுகிறது. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு, ஒரு 3 மாதம் கழித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து விடுவார். அருமையான என் அன்பு பிள்ளைகளே, 3 மாதம் கழித்து அங்கே செல்லுகின்ற பொழுது அந்த விவசாயி பானையிடம் சொல்லுகிறது, எட்டிப்பார் என்று சொல்லுகிறது. அப்போ அந்த பானை பார்க்கிறது, வலது பக்கம் உள்ள பானை எட்டி பார்க்கின்ற பொழுது தன் பக்கத்தில் இருந்த அந்த இடமெல்லாம் பூக்களாய் பூத்து கொண்டிருந்தது. ஏனென்றால் இந்த விவசாயி அந்த இடத்திலே அது ஓட்டை பானை தான், புதிதாக வாங்குவதற்கு அவரிடம் பணம் இல்லை, என்ன செய்வது என்று யோசித்து அந்த ஓட்டை பானையையும் அவர் என்ன செய்கின்றார், சரியாக பயன்படுது அந்த இடத்திலே, அந்த வலது பக்கம் உள்ள இடத்திலே கொத்தி அதற்கு பூக்கள் விதைகளை, அந்த பூச்செடி விதைகளை தூவி விடுகின்றார். எனவே அது போகும்போது வருகின்ற பொழுது அது நனைந்து கொண்டே இருக்கிறது. 3 மாதம் கழித்து அது எப்படி இருக்கிறது, ஒரு பூந்தோட்டமாக அருமையாக. எனவே இந்த ஓட்டை பயன்படுத்தி சொன்னார், நீ ஓட்டை என்று நீ வருத்தப்படாதே, இதோ உன்னுடைய அந்த ஓட்டை வழியாக, உடைய பலவீனன் வழியாக கடவுள் உன்னை பயன்படுத்தி இதோ பார் எவ்வளவு அற்புதமாக ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்கிவிட்டார் என்று சொல்லுகிறார். எனவே என் அன்பு இறைமக்களே, முதல் வாசகத்தில் பாருங்கள், அருமையாக சொல்லப்படுகிறது இல்லையா, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது. அப்போ அவ்வளவு தூய்மையான பரிசுத்தருக்கு மத்தியில் அவர் நம்ம சொல்றார், யாரு, எசாயா சொல்றாரு, ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன், நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றார். அப்போ அங்கே பாருங்கள், ஒரு நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அந்த செராபின் வானதூதர் என்ன செய்கின்றார், இதோ இந்த நெருப்பு பொறி உன் உதட்டை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது. அப்போது கடவுள் கைகள் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்முடைய குற்றங்களை நீக்கி, நம்முடைய பலவீனங்களை நீக்கி நம்ம என்ன செய்வார், பயன்படுத்துவார். இங்கே 2ஆம் வாசகத்திலே பாருங்கள், அருமையாக சொல்லப்படுகிறது பாருங்கள், நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என்று அழைக்கப்பட தகுதியற்றவன், ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். கிறிஸ்தவர்கள் நான் கொன்னேன், அழிச்சேன், நான் தகுதியற்றவன். ஆனால் அருமையாக என்ன செய்கிறார், ஆண்டவர் அவரை உயர்த்தி பிற இனத்தவர்களுக்கு நற்செய்தி தெரிவிக்கின்ற ஒரு அருமையான திருத்துதராக கடவுள் அவரை ஏற்படுத்துகின்றார் இல்லையா. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சொல்லி அவரை தடுத்தாட்கொண்டு அங்கே அவரை மனமாற்றுகின்றார், அவரை பயன்படுத்துகின்றார். நற்செய்தி வாசகத்தில் என்ன பார்க்கிறோம், பேதுரு இல்லையா, அவரை நான் பாவி, என்னை விட்டு போய்விடும். இல்லை இல்லை, அங்கு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்கள், அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவராக்குவாய். அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவர் அவா என்று சொல்லி பேதுருவை எடுக்கின்றார். அப்போ இங்க இருக்கிற எல்லாரும் இதுல எல்லாரும் நல்ல பானையா ஓட்டப்பானையா, நல்ல பானையா ஓட்டப்பானையா. சின்ன வயசுல விளையாடுவோம் பார்த்துருக்கீங்களா, இந்த உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளைங்க இந்த 2 காலையும் இப்படி பெருவரில் பிடிச்சிக்கணும். அப்போ எல்லாரும் அந்த விளையாட்டு கரெக்டாக தெரியல, உடனே அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் பிடிச்சிட்டு தூக்குவாங்க. தூக்கும்போது அந்த காலை விடாமல் இருந்தால் அது நல்ல பானை, விட்டுட்டோன்னா ஓட்டப்பானை. இப்படி ஒரு விளையாட்டு உண்டு, அது கரெக்டாக மறந்து போச்சு. எனவே இப்படி நம்ம எல்லாரும் நல்ல பானையா ஓட்டப்பானையா, நான் பிடிச்சி பார்க்குறா, பெருவரில் பிடிச்சி பார்க்க உடனே நல்ல பானையா ஓட்டப்பானையா,
எல்லாரும் ஓட்டப்பானை சரிதானே, உங்களுக்கு தான் தெரியும், சரிதானே, வெளியே தெரியாது, யாருக்கும் தெரியாது. நம்ம ஓட்டப்பானைங்கிறது நமக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அப்போது இந்த உலகத்தில் யாரும் தூயவர் அல்ல, எல்லாரும் பலவீனமானவர்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? நான் உதவாக்கரை என்று நினைக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நான் உதவாக்கரை என்று நினைக்கக்கூடாது. என் கடவுளின் கைகளில் ஒப்புக் கொடுப்பேன், என் கடவுளின் கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன். கடவுளை நீர் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நான் என்னை அர்ப்பணிப்பேன். கடவுள் உங்களை பயன்படுத்தினால் நிச்சயமாக கடவுள் உங்களை வைத்து ஒரு நல்ல பூந்தோட்டத்தை உருவாக்க முடியுமா? முடியும். ஒரு விவசாயி அந்த ஓட்டைப்பானையை வைத்து ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்கியது போல கடவுள் நம்மை, பலவீனமான நம்மை வைத்து ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை, ஒரு அருமையான ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்க முடியுமா? முடியாதா? முடியும். அதைத்தான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். ஏன்னா நாம் நம்முடைய குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகிறோம், பாலர் சபை தினமாக கொண்டாடுகிறோம். இந்த யூதர்களுடைய கலாச்சாரத்திலே குழந்தைகள் என்பவர்கள் பாவத்தால் பிறந்தவர்கள், எனவே அவர்கள் பாவிகள், பாவத்தினுடைய ஒரு ஒரு விளைவாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். பொது இடத்துக்குள்ள வரக்கூடாது குழந்தைங்க. போதகர் என்று அழைக்கப்படக்கூடிய ராபிகளை தொடக்கூடாது. அவங்க அல்ல, குழந்தைகள் இயேசுவை பார்த்தானே ஓடி வந்து அவங்கள தொடறதுக்காக வரும்போது சீடர்களே, ஏன்னா அவங்க எல்லாம் யூத அந்த இனத்தில் இருந்தவர்கள் தானே, எனவே தொடக்கூடாது போங்க அப்படி சொன்னாங்க. உடனே ஆண்டவர் அவர்களை தடுக்காதீர்கள், குழந்தைகளை தடுக்காதீர்கள் என்று சொல்லி அவர்களை அரவணைக்கின்றார். குழந்தைகளை என்ன செய்கிறார்? தொட்டு அரவணைக்கின்றார். அவர்களை அரவணைத்து ஆசி கூறுகின்றார். இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது என்று சொல்லுகிறார். இந்த சிறு பிள்ளையை போல் உங்களை யாரெல்லாம் நீங்கள் தாழ்த்தி கொள்கிறீர்களோ விண்ணரசில் மிகப்பெரியவர் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், அந்த குழந்தைகளை அரவணைக்கிறார், ஆசீர்வதிக்கின்றார். இறையாட்சி இத்தகையோருக்கு உரியது என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் இந்த குழந்தையை போல தாழ்த்து, குழந்தைய ஒரு மாடலாக ஆக்கியாச்சு. இப்போ வந்து பிரகாசியமாவை இங்கத்துக்கு திருச்சபை வச்சு பிரகாசியமாள் நம்மளை போல ஒரு மனுஷி, ஆனால் திருச்சபை உயர்த்தி விளை போல நீங்கள் வாழுங்கள் என்று அப்படியே புனித நிலைக்கு கடவுள் உயர்த்தி வைத்திருக்கிறாரே, அதே போல ஒரு குழந்தைய இந்த குழந்தையை போல நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லி, அப்போ குழந்தைகளை சாபமாக சபிக்கப்பட்டவர்களாக கருதிய அந்த இடத்திலே குழந்தைகளை கடவுள் என்ன செய்கிறார்? தூக்கி கையில் வச்சு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக காட்டுகின்றார். எவ்வளோ மேலான ஒரு காரியம் பார்த்துங்க. அதனால் இந்த குழந்தைகள் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம். என் அன்பு பிள்ளைகளே, எனவே இந்த குழந்தைகளை நினைக்கின்ற பொழுது கடவுளுக்கு போற்றி நன்றி செலுத்த வேண்டும். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் யார்? நம்முடைய திருத்தூதர் பேதுரு. அவர் வந்து ஒரு பயங்கரமான மீன்பிடியில் ஒரு ஊர்னவர். அப்போ மீனில் பற்றி எல்லாம் தெரியும், கடலை பற்றி எல்லாம் தெரியும், அவருக்கு அறிவு நிறைய இருக்கும், பல காலமாக மீன் பிடித்தவர். ஆனால் ஆண்டவர் இயேசு யாரு? ஆண்டவர் இயேசு யாரு? தச்சரின் மகன். இவர் தச்சரின் மகன் அல்லவா என்று சொல்லுகிறார்கள், தச்சரின் மகன். அப்போ அவருக்கு எப்படி மீனை பற்றியும் படகை பற்றியும் கடலை பற்றியும் தெரியும்? தெரியாதல்லவா? அப்போ அப்படிப்பட்டவர் என்ன சொல்றாரு? ஆழத்துக்கு கொண்டு போய் வலையை போடுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது பேதுருடைய பதிலை பார்த்தீங்களா? அவரு கடலை பற்றி தெரியும், இவருக்கு கடலை பற்றி தெரியாது. ஆனால் பேதுரு தன்னை குழந்தை போல் தாழ்த்தி கொள்கிறார். எப்படி? ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆனால் ஆயினும் உம்முடைய சொற்படியே வலைகளை போடுவேன். அப்போ குழந்தையை போல பேதுரு தன்னை தாழ்த்தி கொண்டார், தன் அறிவை பயன்படுத்தலை. அப்போ நம்ம எப்பெல்லாம் நம்ம அறிவை பயன்படுத்தாமல் கடவுளுக்கு முன்னால் நம்ம குழந்தைகளை போல ஒப்பு கொடுக்குறோமோ கடவுள் நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். பாருங்கள், வலைகள் கிளிய தொடங்குகின்றது. அந்த அளவுக்கு கடவுள் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே உங்களை குழந்தைகளைப் போல என்ன செய்யுங்க? தாழ்த்துங்க. ஏன்னா தாழ்த்த முடியல, அப்படிதானே? வீட்டில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒருத்தரை தாழ்த்த முடியல. என்னம்மா நிமிர்ந்துட்டு இருக்கா? நீ ஒன்று சொன்னா நான் ஒன்று சொல்ல வேண்டிய சொல்லி நிமிர்ந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் 2ஆ? இல்லை, ஓர் உயிர் தானே. 2 பேரும் 2 இல்லை, ஓர் உயிர் அழைக்கப்படும். உங்களுக்குள்ளேயே அந்த தாழ்த்து வர அதை இப்போ எங்கே கோயில்கள் ஆண்டவரே என்னை தாழ்த்த வேண்டும் அப்படி நீங்கள் எங்கே கடவுள் முன்னால் தாழ்த்தினீங்கன்னா கடவுள் உங்கள் உள்ளத்தை தாழ்த்துவார். வீட்டில் போய் கணவரிடம் உங்களை தாழ்த்தி கொள்ள முடியும், வீட்டில் போய் உங்கள் மனைவியிடம் உங்களை தாழ்த்தி கொள்ள முடியும். அப்போ கடவுளுக்கு முன்னால் உங்களை தாழ்த்த வேண்டும், குழந்தைகளைப் போல தாழ்த்த வேண்டும். குழந்தைகள் முட்டுக்கால் போடுவாங்க, அப்படியே வணங்குவாங்க, அப்படி தானே?
அப்பா அம்மா சொல்லி கொடுத்த உடனே தொட்டு உடனே இப்படி தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க, வணங்குவாங்க, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு கிடப்பாங்க. சரியா? ஆனால் அப்படி வளர்ந்த உடனே வருதா இல்லையா? அதான். அப்போ குழந்தைகளைப் போல நம்மை தாழ்த்த வேண்டும். எனவே பாலர் சபை விழாவை கொண்டாடுகிறோம். எனவே இந்த குழந்தைகளை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போம். குழந்தைகளைப் போல நம்மை தாழ்த்துவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.